டயரியா வயிற்றுப்போக்காக இருக்கலாம், இல்லை சளி போன்ற நுரையீரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் அதை தடுக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தாய்ப்பாலில் இருக்குது. ஸோ அதனால தான் இதை தங்கத்துக்கு நிகராக லிக்விட் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுகப்பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைக்கு இருக்கக்கூடிய தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம், இதே இது ஒரு குறப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எவ்வளோ தூரம் இது முக்கியங்கிறத பற்றி கொஞ்சம் ரெண்டையும் ஒரு டிஃபைன் பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நிறை மாதத்தில் குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா, குழந்தைக்கு அவங்க வெயிட்டு நல்லாயிருக்கும். அவங்க குழந்தை பிறந்த உடனேயே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பால் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. நீங்கள் அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த நிறை மாத குழந்தை பிறந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் அவங்க கையை வச்சுட்டு அப்படியே அப்படி சக் பண்ண ஆரம்பிப்பாங்க, தேடுவாங்க எப்படா நம்ம பால் கொடுப்பாங்கங்கிற மாதிரி. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அவங்க மெச்சூரிட்டி, அவங்கள பால் நேராக தாயோட மார்பகத்துலேருந்து உறிஞ்சு குடிக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் ஆல்ரெடி இருக்கும். அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்கள ஆஸ் ஏர்லி அஸ் எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அரை மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு பால் நம்ம புகட்டலாம். அதே குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு அந்த சக்தி இருக்காது, அந்த திறன் இருக்காது. நேராக அம்மா கிட்டேருந்து பால் குடிக்கக்கூடிய திறன் இருக்காது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம பால் கொடுக்க முடியும். ஓகே, தாய்ப்பாலில் நேராக கொடுக்க முடியாதே தவிர அந்த தாய்ப்பாலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி, அதாவது கறந்து அதை டியூப் மூலமாகவோ இல்லை அந்த சங்கு மூலமாகவோ குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அது எந்த அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்குங்கிறத பொறுத்து டிசைட் பண்ணுவோம். இப்போ 28 வாரம், அதாவது 7 மாதத்துக்கு கீழே பிறந்த குழந்தைங்கன்னா அவங்களுக்கு டியூப் வழியாக தான் கொடுப்போம். அதாவது வாய் வழியாக ஒரு டியூப் போட்டுட்டு அந்த டியூப் வழியாக பால் கொடுப்போம், கறந்த பால். அதே 28 வாரத்துலேருந்து 32 வாரத்துக்குள்ளே பிறந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி டியூப் வழியாக கொடுக்கலாம். 32லேருந்து 34 வாரத்துக்குள்ளே பிறந்த குழந்தைங்களுக்கு சங்கு வழியாக கொடுக்கலாம் பால். அண்ட் 34 வாரத்துக்கு மேலே பிறந்த குழந்தைங்களுக்கு நேராகவே நம்ம தாய்ப்பால் கொடுக்க முடியும். நீங்கள் நியூபார்ன் பேபியோட கேரில் நீங்கள் இருக்கிறதுனால சில நேரங்கள் நான் மருத்துவமனையில் பார்க்கும்போது பார்ப்பேன், ஐசியூவில் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களை அது தனியாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. தாய்மார்கள் தனியாக அவங்க ஒரு அறையில் இருப்பாங்க. இந்த குழந்தைகளும் தாயும் ஒரு பிணைப்போடு இருக்கணும். பிறந்த உடனே அந்த பிணைப்பு இங்கே கொஞ்சம் தள்ளி இருக்குதே, இதனால் ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கா? அதுக்கு என்ன மாதிரி மருத்துவத்தில் நீங்கள் அதை சரி செய்கிறீங்க? இப்போது தாயும் சேயும் ஒன்றா இருக்கணும், பிரிஞ்சு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய இப்போது புது ரீதியான டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்க்கும்போது இப்போ குழந்தை தீவிர சிகிச்சை தேவைப்படுற குழந்தையாக இருக்கலாம். அவங்க கூடயே மதர் இருக்கிற மாதிரி எம்நிக்கோன்னு சொல்லுவோம், அதாவது மதர் அண்ட் நியோனேட்டல் ஐசியூ. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் தீவிர சிகிச்சை, அதில் மதரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான கான்செப்ட் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, மதர் சீக்கிரம் அவங்க ரெக்கவரி ஆனதுக்கப்புறம், அவங்களோட உடல் நலம் சரியானதுக்கப்புறம், அவங்க இன்கேஸ் வேறு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகியிருந்தாங்கன்னா அவங்கள இந்த ஹாஸ்பிட்டல்லையே, இந்த மருத்துவமனையிலேயே அவங்களுக்கான மதர் ரூம்னு தனியாக இருக்குது, அதில் அவங்க தங்கியிருப்பாங்க. அவங்க நினச்ச நேரம் உள்ளே போய் ஐசியூக்குள்ளே போய் குழந்தைய பார்க்கலாம். இப்போ வேறு ஐசியூவில், இப்போ அடல்ட் ஐசியூலலாம் பார்க்கவே முடியாது, நம்ம உள்ளவே போக முடியாது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் உள்ளே போக முடியும். இப்போ இந்த நியோனேட்டல் ஐசியூ, பச்சிளம் குழந்தைகளுக்கான ஐசியூவில் என்ன வச்சுருக்கோன்னா, மதர் எந்த நேரம் வேணாலும் உள்ளே போய் குழந்தைய பார்க்கலாம்.